Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Once again, God has been so faithful and has sustained us all these days in this campus. இந்த வளாகத்திலேயும் கூட மீண்டுமாக கர்த்தர் நம்மை இதுவரைக்குமாக தாங்கி நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறதை நினைத்து சந்தோஷம் அடைகிறேன். In my life, I have asked one question to God. என்னுடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலே இந்த ஒரு கேள்வியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். I asked God, why can't you give at least one proof? தேவனே, ஏன் எனக்கு குறைந்தபட்சம் ஒரு ஆதாரத்தையாவது நீங்கள் கொடுக்க கூடாது? When I say, God, please forgive me, Bible says God forgave you. ஆண்டவரே, என்னை நீர் தயவு செய்து மன்னியும் என்று நாம் சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களை மன்னிக்கிறார் என்று. How do I know that I am forgiven? நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று எனக்கு எப்படி தெரியும்? No smoke has come. எந்த ஒரு புகையும் என்னை சுற்றி வரவில்லை. There is no proof. எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. Except that I believe the Bible, it says I am forgiven. நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன் என்று வேதம் சொல்லுகிற அந்த ஆதாரத்தை தவிர வேறு எந்த ஆதாரமும் இல்லை. When God called me for his ministry, தேவன் என்னை தமது ஊழியத்திற்கு அழைத்த போது I was sitting alone at night in my room. என்னுடைய அறையிலே நான் தனிமையாக நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். And I had one question. Did God really call me? எனக்கு மனதிலே வந்த ஒரு கேள்வி, உண்மையில் கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறாரா? So I asked God. ஆகவே நான் ஆண்டவரிடத்திலே கேட்டேன், Lord, the doors are locked. ஆண்டவரே, இந்த அறைகள் எல்லாம் பூட்டி இருக்கிறது. Nobody is here. இங்கே வேறு யாரும் இல்லை. There is a curtain there. இங்கே ஒரு திரை இருக்கிறது. If you can just move a little bit, அந்த திரையை சற்று நீங்கள் அசைத்து காண்பீங்களேன், then I will know that you called me. அப்பொழுது நான் புரிந்து கொள்வேன் நீங்கள் என்னை அழைத்தீர்கள் என்று. Curtains used to move all the time. அந்த திரை எப்பொழுதுமே அது ஆடிக்கொண்டுதான் இருக்கும். On that day it did not even move. அந்த நாளிலே அது அசையவே இல்லை. I always struggled with why is the brilliant God designing salvation without giving a proof. நான் எப்பொழுதுமே இப்படி யோசிப்பதுண்டு, இவ்வளவு ஞானமுள்ள தேவன் இந்த ரட்சிப்பை வழங்கும் இந்த விஷயத்தில் ஏன் எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர் கொடுக்கிறதில்லை என்று. Like, where is God? Show me, let me touch him, like that. ஆண்டவரே, நீர் எங்கே இருக்கிறீர், நீர் எனக்கு காண்பியும், நான் எதையாவது தொட்டு பார்க்க வேண்டுமே என்று. I don't know, but the God of the Bible has a different approach. ஆனால் எனக்கு அப்படி தெரியவில்லை என்றாலும் வேதத்தின் தேவன் அவர் வேறு ஒரு வழியை அவர் தமக்கென வைத்திருக்கிறார். If I was God, I will give proof. நான் தேவனாக இருந்திருப்பேனானால் நான் நிச்சயம் ஆதாரங்களை கொடுத்திருப்பேன். Because that is very easy to convince people that I am God. ஏனென்றால் நான் கடவுள் என்று நான் நிரூபிப்பதற்கு ஜனங்களுக்கு நான் எளிமையாக கொடுத்து யாரை வேண்டுமானாலும் மாற்றி விடலாம். But the God of the Bible, ஆனால் இந்த வேதத்தின் தேவன் is expecting us to come to him by faith. நாம் விசுவாசத்தோடு அவரிடத்திலே வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். Logically it is not a very productive plan. காரணத்தை ஆராய்ந்து பார்த்தால் அது ஒன்றும் மிக பெரிய ஒரு நல்ல திட்டமாக நமக்கு தோன்றாது. But ஆனால் this is the plan of God of the Bible. இதுதான் இந்த வேதத்தின் தேவன் வகுத்திருக்கும் திட்டம். Bible says without faith it is impossible to please God. வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துகிறது கூடாத காரியம். If anybody wants to come to God, he must first believe that God exists. தேவனிடத்திலே ஒருவன் வர வேண்டும் என்று விரும்பினால் முதலாவது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் விசுவாசிக்க வேண்டும். So God of the Bible does not want to enter into an argument with you. இந்த வேதத்தின் தேவன் ஒருபோதும் உங்களோடு கூட ஒரு வாக்குவாதத்தில் வர வேண்டும் என்று முயற்சிக்கிறதில்லை. God is asking, would you like to come by faith and accept my offer? நான் கொடுக்கும் இந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொள்கிறதற்கு விசுவாசத்தோடு கூட என்னிடத்திலே நீ வருகிறதற்கு ஆயத்தமா என்று கேட்கிறார். So we will turn to gospel according to John chapter 3. நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளலாம். In that chapter, அந்த அதிகாரத்திலே Jesus is talking in similar terms. இதே பாஷையிலே ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். Nicodemus is the man talking to God. இந்த நிக்கோதேமு என்னப்பட்ட மனுஷன் ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And he is struggling to understand what Jesus is telling. இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்கிறதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். But Jesus is not trying to prove it
by any argument. ஆனால் எந்த ஒரு ஒரு வாதத்தோடு இயேசு கிறிஸ்து அவர் சொல்ல வருகிறதை நிரூபிக்கவில்லை. But he is simply inviting Nicodemus to accept God's offer of salvation. ஆனால் தேவன் அளிக்கும் இந்த ரட்சிப்பை அவன் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த ஆண்டவர் நிக்கோதேமுவிடம் கேட்டுக்கொள்கிறார். So today evening, that is the same thing we are going to do. ஆனால் இன்றைக்கு மாலையிலே அதே விஷயத்தை தான் நாமும் செய்ய போகிறோம். We would like to invite you to consider Jesus Christ as your savior. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகராக நீங்கள் ஏன் பார்க்க கூடாது என்று நாங்கள் உங்களிடத்திலே கேட்க போகிறோம். So that you will consider coming to Jesus Christ and accept him as your personal savior. அவ்விதமாக நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். So chapter 3 first two verses tells that Nicodemus was a famous man, so he came at night to talk to Jesus. இந்த மூன்றாம் அதிகாரத்தில் முதல் சில வசனங்களிலே நாம் பார்க்கும்போது நிக்கோதேமுவை பற்றி பார்க்கிறோம். அவர் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த பிரபலமான ஒரு மனுஷர், இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி முயற்சி செய்கிறார். In verse 3 Jesus makes the first statement. மூன்றாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து முதலாவது அவர் பேச ஆரம்பிக்கிற இடத்தை பார்க்கிறோம். Jesus said, "Most assuredly I say to you, unless one is born again, he cannot see the kingdom of God." இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். Jesus was telling that unless there is something called as being born again, இங்கே மறுபடியும் பிறத்தல் என்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. and Jesus said unless and until you are born again you cannot be God's child. அவ்விதமாக நீ மறுபடியும் பிறவாவிட்டால் நீ ஒருபோதும் தேவனுடைய பிள்ளையாக மாற முடியாது என்று சொல்கிறார். But Nicodemus is struggling with trying to understand it. ஆனால் இதை புரிந்து கொள்கிறதற்கு நிக்கோதேமுவுக்கு சற்று போராட்டமாக சற்று குழப்பமாக இருந்தது. Verse 4 he says, how can a big man like me go back to my mother's womb and be born again? நான்காம் வசனத்திலே அவர் கேட்கிறார், என்னை போன்ற முதிர் வயதா இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எவ்விதமாக தன்னுடைய தாயின் கர்ப்பத்திலே இரண்டாம் தரம் பிரவேசித்து மீண்டும் பிறக்க முடியும் என்று. So Jesus clarifies it in verse 5. அதை மீண்டுமாக ஐந்தாம் வசனத்தில் இயேசு அவர் விளக்கி சொல்கிறார். Jesus says he is referring to spiritual birth. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய ஒரு பிறப்பை குறித்து இங்கே சொல்கிறார். Verse 5 says, ஐந்தாம் வசனம் சொல்கிறது, unless and until you are physically born and spiritually born, you cannot enter the kingdom of God. நீ ஆவிக்குரிய ரீதியிலே நீ மீண்டுமாக பிறக்காவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று அவர் சொல்கிறார். It continues in verse 6. அதை ஆறாம் வசனத்தில் தொடர்ந்து விவரிக்கிறார். That which is born of the flesh is the flesh, and that which is born of the spirit is spirit. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். Verse 7. ஏழாம் வசனம், do not marvel that I say to you, you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து நீ அதிசயப்பட வேண்டாம். So what was Jesus explaining? அப்படியானால் இயேசு கிறிஸ்து இங்கே எவ்விதமாக விளக்குகிறார்? Jesus said that everybody in this world is physically born. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாரும் சரீர பிரகாரமாக பிறந்தவர்கள். But ஆனால் if you want to have forgiveness from God, தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு மன்னிப்பு வேண்டுமானால், if you want fellowship with God, தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் ஏற்பட வேண்டுமானால், if you want to be part of God's kingdom, தேவனுடைய ராஜ்யத்தின் பங்காக நீங்கள் மாற விரும்பினால், then you must be born again in the spirit. நீங்கள் ஆவியிலே நீங்கள் மீண்டும் மறுபடியும் பிறக்க வேண்டும். Jesus must have seen Nicodemus struggling to understand. இதை நிக்கோதேமு புரிந்து கொள்கிறதற்கு சிரமப்படுகிறதை இயேசு கிறிஸ்து புரிந்து கொண்டார். So he explains it in verse 8. அதை அவர் 8ஆம் வசனத்திலிருந்து ஆகவே விளக்குகிறார். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். What that means is, இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், nobody can see the wind, ஒருவராலும் காற்றை பார்க்க முடியாது. but we know that it's moving. ஆனால் நமக்கு தெரியும் அது சுற்றி கொண்டிருக்கிறது என்று. How? எப்படி? Leaves are moving, விதமாக இலைகள் அசைகிறது, the paper is moving, இந்த பேப்பர் எல்லாம் அசைகிறது. so although you cannot see wind, but we can know the result.
இந்த காற்றை நம்மால் பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய விளைவை நம்மால் பார்க்க முடிகிறது. The same will be like the being born again. அதே போலதான் மறுபடியும் பிறத்தல் என்கிற விஷயம். You cannot actually see it. அதை நீங்கள் கண்ணால் பார்க்க முடியாது. You cannot really touch it. உங்களால் அதை உண்மையில் தொட்டு பார்க்க முடியாது. But definitely you can see the difference. ஆனால் நிச்சயமாகவே உங்களால் ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும். There will be a difference between a person who is born again and a person who is not born again. மறுபடியும் பிறந்த ஒரு மனுஷனுக்கும் மறுபடியும் பிறக்காத ஒரு மனுஷனுக்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் நிச்சயமாக இருக்கும். If a person says he is born again, ஒரு நபர் தான் மறுபடியும் பிறந்ததாக சொன்னால், but there is no change in his life, அப்படி சொல்லியும் அவருடைய வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை என்றால், then we have to doubt whether he is actually born again. அவர் மீண்டும் பிறந்தவரா என்று நாம் சந்தேகப்படத்தான் வேண்டும். So Jesus explained to Nicodemus that being born again is something you cannot see. ஆகவே இயேசு கிறிஸ்து அவருக்கு விவரிக்கும் போது அவர் சொல்லுகிறார், மறுபடியும் பிறத்தல் என்கிற இந்த விஷயத்தை நீ பார்க்க முடியாது என்று. But Jesus said you must be born again. ஆனாலும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. And then verses 10 onwards Jesus said, Nicodemus, you are supposed to know all these things. You are a teacher. அதற்கப்புறம் 10ஆம் வசனம் முதற்கொண்டு நாம் பார்க்கிறோம், நிக்கோதேமுவே நீ ஒரு போதகனாக இருக்கிறாய், நீ இதையெல்லாம் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா என்று. But then after discussing for some time, Jesus comes straight to the point. ஆனால் மீண்டுமாக சில விஷயங்களை பேசினதற்கு அப்புறமாக மீண்டும் அதே விஷயத்தை அவர் பேச வருகிறார். Jesus starts explaining why being born again is necessary. அங்கே இயேசு கிறிஸ்து மீண்டும் பிறப்பது என்பது ஏன் மிக அவசியமானது என்பதை அவர் விளக்குகிறார். Jesus tells Nicodemus in verse 16. 16ஆம் வசனத்தில் நிக்கோதேமுவிடத்தில் இயேசு சொல்கிறார். So we will read from 16 to 21 verse by verse to know what Jesus is trying to say. நாம் 16ஆம் வசனம் முதற்கொண்டு 21வது வசனம் வரைக்குமாக வசனமாக நாம் வாசித்து பார்க்கலாம் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அவர் சொல்லுகிறார் என்று. Verse 16 says God loved the world. 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் உலகத்தில் அன்பு வைத்தார், and he gave his son so that anyone who believes in him shall have everlasting life. அவ்விதமாக அவரை அன்பு கூர்ந்தபடியினாலே அவருடைய குமாரனை இந்த உலகத்திற்கு கொடுத்து அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு செய்தார். So this is something God has done. இது தேவன் செய்த ஒரு விஷயம். Since God has done something like this, தேவன் இவ்விதமாக ஒன்றை செய்திருக்கிறபடியினாலே you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். What did God do? தேவன் என்ன செய்தார்? When the whole world was wicked, God's son came down and took our punishment and died on the cross. இந்த முழு உலகமும் பாவத்திலே கிடந்தபோது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவரை சிலுவையில் அறையும்படி செய்தார். And whoever believes in him will get eternal life and forgiveness of sin. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவன் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவான். So that's the first reason Jesus says you must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறதற்கான முதல் காரணம் இது. This is the only way to be part of this plan. அவருடைய திட்டத்தில் இந்த விஷயம், இந்த ரட்சிப்பு வருகிறதற்கு இது ஒன்று மாத்திரமே வழி. Verse 17. 17வது வசனம். It says God did not send his son to judge the world, but that the world through him might be saved. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். What does that mean? இதனுடைய அர்த்தம் என்ன? All people are born as sinners. எல்லா ஜனங்களும் பாவத்திலே பிறந்தவர்கள். All are supposed to suffer the punishment of death. எல்லாரும் மரணத்தின் தண்டனையை அனுபவித்திருக்க வேண்டும். But in that time, ஆனால் அந்த வேளையிலே Jesus Christ came down and took our punishment. இயேசு கிறிஸ்து அவர் கீழே இறங்கி வந்து நம்முடைய தண்டனையை எடுத்துக்கொண்டார். So Jesus did not come to judge the world. ஆகவே இயேசு கிறிஸ்து உலகத்தை நியாயம் தீர்க்கிறதற்கு வரவில்லை. But he wants everyone to be saved through his presence. ஆனால் அவருடைய சமூகத்தின் மூலமாக எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்று அப்படி செய்தார். That is God's intention. அதுதான் தேவனுடைய நோக்கம். 18.
18வது வசனம். Jesus further explains, இயேசு மீண்டுமாக அவர் மேற்கொண்டு விளக்குகிறார். if anyone believes in Jesus is not condemned, but he who does not believe is condemned already because he has not believed in Jesus Christ. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. God of the Bible is very clear. வேதத்தின் தேவன் மிக தெளிவாக சொல்லிவிட்டார். If anybody does not accept Jesus Christ as his personal savior, யாராவது எந்த ஒரு மனுஷனும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் they are under judgment of God. அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு கீழ்ப்பட்டவர்கள். What is the judgment of God? தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு என்றால் என்ன? Death. மரணம். Death means மரணம் என்றால் separation from God forever. என்றென்றைக்குமாக தேவனை விட்டு பிரிக்கப்படுதல். So Jesus came so that people need not go through this death. இந்த மரணத்தின் வழியாக ஜனங்கள் போகக்கூடாது என்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். So Jesus said, you must be born again and believe in me so that you will live. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ அவிதமாக பிரவேசிக்காமல் இருக்கும்படிக்கு, அதன் வழியாக போகாமல் இருப்பதற்கு நீ என்னை விசுவாசித்து நீ ஜீவித்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார். Verse 19 says, 19ஆம் வசனம் சொல்கிறது, if there is anyone who does not believe in Jesus, இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்காத எந்த ஒரு மனுஷனும், the God of the Bible says, வேதத்தின் தேவன் சொல்கிறார், the reason for that is இதற்கான காரணம், people love darkness than light. ஜனங்கள் அவர்கள் ஒளியை காட்டிலும் அவர்கள் இருளை விரும்புகிறார்கள். You might say that I am not bad. நான் ஒரு மோசமானவன் அல்ல என்று நீங்கள் சொல்லலாம். I am a good person. நான் ஒரு நல்ல மனுஷன் தான் என்று நீங்கள் சொல்லலாம். I reject Jesus because I don't feel comfortable with him. நான் இயேசு கிறிஸ்து வேண்டாம் என்று சொல்கிறதற்கு காரணம் எனக்கு பிடித்தவராக அவர் இல்லை என்று சொல்லலாம். But God of the Bible does not see it like that. ஆனால் வேதத்தின் தேவன் அப்படியெல்லாம் நம்மை பார்க்கிறதில்லை. God of the Bible sees that just because people love the darkness that you are resisting Jesus Christ. ஜனங்கள் அவர்கள் இருளை விரும்புகிறபடியினாலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விரும்புகிறதில்லை என்று அவர் பார்க்கிறார். Explanation is in verse 20. அதனுடைய விளக்கம் 20ஆம் வசனத்தில் உண்டு. Everyone who practices evil hates the light and பொல்லாங்கு does செய்கிற not come to the light lest he be exposed. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். Verse 21, but he who does the truth comes to the light. He who does the truth comes to the light so that his deeds may be explained that is done in God. சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான் என்றார். So what is the sum and substance of Jesus' conversation with Nicodemus? இந்த நிக்கோதேமுவோடு கூட இயேசு கிறிஸ்து பேசின இந்த சம்பாஷணைகளுடைய அந்த சுருக்கம் என்னவாக இருக்கிறது? Jesus said he is the Messiah. இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே மெசியா. He is the one who is going to save the whole world. அவர்தான் இந்த முழு உலகத்தையும் ரட்சிக்க போகிறவர் என்று. But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், you must be born again to be saved. நீ ரட்சிக்கப்படுவதற்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று. You need to believe that I will die and take your sin instead of you. உனக்கு பதிலாக நான் மரித்து உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொள்வேன் என்று நான் சொல்லுகிறதை நீ நம்ப வேண்டும். And if you believe that and accept me as your savior, நீ அவிதமாக விசுவாசித்து என்னை உனது இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டால் you will be born again. நீ மறுபடியும் பிறக்க முடியும். It is like wind. You cannot see it, but you will know the result. அது காற்றை போல உன்னால் பார்க்க முடியாவிட்டாலும் அதனுடைய விளைவு உனக்கு தெரிய வரும். Don't think that God is a very bad person. நீங்கள் ஒருபோதும் நினைக்க வேண்டாம் தேவன் மிக மோசமானவர் என்று. As we read, Jesus said, I came to this world so that you don't have to go through judgment. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே சொல்கிறதை போல நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணமே நீங்கள் தண்டனைக்குள்ளே போகக்கூடாது என்பதற்காகத்தான். And the invitation is that you believe in me, believe in my work, and you will be saved. ஆகவே அவர் கொடுக்கும் அழைப்பு இதுதான், என்னை நீ விசுவாசி, என்னுடைய கிரியைகளில் நீ விசுவாசம் வை, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்கிறார்.
சொல்லுகிறார். Because if not, God will judge people who reject Jesus Christ. அப்படி செய்யாவிட்டால் தேவன் சொல்லுகிறார், தேவன் ஜனங்களை தங்களுடைய பாவங்களுக்காக அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். This message is not very attractive like so many advertisements you see in TV. நீங்கள் டிவியிலே பார்க்கிறதை போன்ற ஒரு விளம்பரத்தை போன்ற அநேக கவர்ச்சியான காரியங்கள் இந்த செய்தியிலே இல்லை. It talks about sin, judgment, punishment. இது பாவத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தண்டனையை குறித்தும் பேசுகிறது. If one of us designed the salvation plan, we would have made it very attractive. நம்மில் யாராவது ரட்சிப்பிற்கான திட்டத்தை வகுத்திருந்தால் அதை இன்னும் சற்று கவர்ச்சிகரமாக நாம் மாற்றி இருப்போம். We would say, buy one get two free. You get saved, your parents will be saved. We would have made so many offers. நாம் ஒருவேளை அநேக சலுகைகளை நாம் வழங்கி இருப்போம். நீ ஒன்று வாங்கினால் 2 இலவசமாக, நீ ரட்சிக்கப்பட்டால் உன்னுடைய பெற்றோர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் என்றெல்லாம் நாம் சொல்லி இருப்போம். But God doesn't make any such offer. ஆனால் அப்படிப்பட்ட இந்த சலுகைகளையும் தேவன் இங்கே வழங்கவில்லை. He is also not arguing with you, trying to prove your case. அவர் ஒருபோதும் உங்களோட விவாதம் செய்து அவர் தன்னுடைய பட்சத்தில் இருக்கும் நியாயத்தை நிரூபிக்க முயற்சி செய்கிறதில்லை. He is simply inviting you. அவர் வெறுமனே உங்களை அழைக்கிறார். You must be born again. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். It is like wind, you cannot see but you can feel. அது காற்றை போலத்தான் இருக்கிறது, உங்களால் பார்க்க முடியாது, ஆனால் உங்களால் உணர முடியும். And to be born again means to accept Jesus Christ as your personal savior. மறுபடியும் பிறத்தல் என்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். If you believe in your heart that Jesus rose from the dead, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்பதை உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் விசுவாசித்து, if you believe that Jesus died by taking your sin and your place on the cross, உங்களுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய அந்த நிலையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்பதை நீங்கள் அறிக்கை செய்தால், if you believe so many things, நீங்கள் இவ்விதமான அநேக காரியங்களை விசுவாசித்து, then if you tell it with your mouth, அதற்கு அப்புறம் உங்களுடைய வாயினாலே அதை அறிக்கை செய்தால், Bible says you will be saved. வேதம் சொல்லுகிறது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். This is the only way according to the Bible to be born again. மீண்டுமாக பிறப்பதற்கு இது ஒன்று மாத்திரமே வழியாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. Dear friends, அருமையான நண்பர்களே, God who created the world is inviting you today evening. இந்த உலகத்தை உண்டாக்கின இந்த தேவன் இந்த மாலை நேரத்திலே உங்களை அழைக்கிறார். He has one thing to say. அவர் சொல்லுகிறதற்கு அவரிடத்திலே ஒன்று மாத்திரமே உண்டு. I have sent my son என்னுடைய குமாரனை நான் அனுப்பினேன், so that he will take your sin and die, உன்னுடைய பாவத்தை எடுத்துக்கொண்டு அவர் மரிப்பதற்காக, so that you will be saved. அப்படி செய்யும் போதுதான் நீ ரட்சிக்கப்படுவாய் என்பதற்காக. But one thing you must do. ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்று உண்டு. You must be born again. நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வாராக.